You believe devil? I am the devil. ஸோ ஹேலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் வீடியோவில் லெஜண்ட் ஆஃப் த டைம் லேண்ட் நெக்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும். அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியுங்க. எனக்குமே வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ப்ளூ மண்டையும் கிழவியும் வந்து நின்றுருக்க அந்த கிழவி வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அவன் ஒரு குழந்தைய வந்து திருடிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து சொல்ல, கிழவி என்ன சொல்கிற, உண்மையாகவே ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஒருவேளை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து சொல்றாங்க. இப்பதான் அந்த கிழமையுமே அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை வந்து சொல்லுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை ஒண்ணு போச்சு. அந்த சண்டையை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ப்ளூ மண்டை கிட்ட வந்து கேக்குறாங்க. அவன் சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்து சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பாரம்பரியமா இருக்கக்கூடிய குழுவுக்கும் அப்புறம் மத சார்பற்ற குழுவுக்கும் வந்து சண்டை வந்து போச்சு. அந்த சண்டையில ஒருத்தர் மாத்தி அவங்களே வந்து அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு வந்து இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் இறந்து போனாரு. அந்த முக்கியமான நபர் இறந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய யாருமே அவங்களோட கண்ட்ரோல்லே இல்ல. எல்லாருமே மாத்தி மாத்தி வந்து அடிச்சுக்கிட்டு வந்து இருந்தாங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த இடத்துல சண்டை அப்படின்றது கண்டினியூ ஆயிட்டே தான் வந்து இருந்துச்சு. எவ்வளவு காலம் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. அந்த அளவுக்கு அவனுங்களுமே கொடூரமா வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு வந்து இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேல யாருனாலையும் யாருமே வந்து பொறுத்துக்க முடியல. மாத்தி மாத்தி திரும்பவும் வழக்கம் போலதான் அடிச்சுக்கிட்டு வந்து இருந்திருக்காங்க. அப்பதான் எல்லா பேக்கருமே சேர்ந்து ப்ளூ மண்டைய மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளூ மண்டைய போட்டு தள்ளி இருக்கானுங்க. அந்த கேப்ல தான் அந்த ஆளுமே அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஓடி இருக்கான். அந்த ஆளோட பேரு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எடுத்துட்டு போனது வேற யாரும் இல்ல, தாத்தா தான். தாத்தா வராரு, கதற விட போறாருன்னு ப்ளூ மண்டையை தூக்கிட்டு வந்து போயிருக்காரு. இப்ப வந்து புரிஞ்சிருக்கும் அந்த முக்கியமான நபர் அப்புறம் அந்த ப்ளூ மண்டை வந்து ப்ளூ மண்டையோட அப்பா தான். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல அந்த பிளாஷ்பேக்குமே வந்து முடிய ப்ளூ மண்டை டிப்ரெஷனுக்கே வந்து போயிடுறான். அப்படியே மன வருத்தத்துல வந்து இருக்க, இப்பதான் அந்த கிழவி கிட்ட ப்ளூ மண்டையுமே வந்து கேக்குறான், உங்களுக்கு அவனோட பேர் வந்து தெரியுமா, அந்த பெக்கரோட உங்களுக்கு ரியல் நேம் வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, ஹாங் ஜிங் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து சொல்றாங்க. எது எப்படியாப்பா, நீ அவனை தேடி வந்திருக்க அப்படின்னா அவன் கண்டிப்பா இந்த இடத்துல இல்ல. ஒருவேளை நீ அவனை பார்த்த அப்படின்னா நான் கேட்டதா வந்து சொல்லு. அப்புறம் அவனை எப்ப வந்து பார்க்க சொன்னாலும் எனக்கு வந்து ஓகே தான். எப்பயுமே நான் இங்கதான் இருப்பேன். எப்பனாலும் என்னை வந்து மீட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இந்த ஊரே சொல்ற மாதிரி அவன் ஒன்னும் கெட்டவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி வந்து திரும்பி சொல்ல, பின்னாடி கொண்டை மட்டும் தான் இருக்கு. பின்னாடி இருந்த ஆளை காணோம். அப்படியே ஒரு லாங் ஷாட் வச்சா, எங்கடா அங்க இருந்து அவன் ஆளை காணமே அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து தேடிட்டு வந்து இருக்காங்க. அவனும் புலம்பிக்கிட்டு எல்லாமே போய் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, ஏன் எதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து இருக்கான். அவன் வந்து எது பொய் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, தாத்தா வந்து இவங்கிட்ட நிறைய விஷயத்த வந்து பொய்யா தான் வந்து சொல்லியிருப்பாரு. உதாரணத்துக்கு அவர் 4 முடிச்சு சேர்ந்த ஒரு பிச்சைக்காரர் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருப்பாருல, அதுவுமே பொய் தான். அவரோட பேருமே பொய் தான். அவரோட ஐடென்டிஃபை எல்லாமே வந்து பொய் தான். ஏன் எதுக்காக எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து மறைச்சிங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே செம கடுப்புல வந்து இருக்கான். அதே சமயத்துல மன வருத்தத்திலயுமே வந்து இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, 4 முடிச்சு போட்டதுக்கான உண்மையான ரீசன் எனக்கு இப்பதான் வந்து புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து ஷாக் ஆகுறான். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் ஷார்ட்டாவே வந்து சொல்றேன். இந்த மாதிரி முடிச்சு போடுறது எல்லாமே ஒருத்தங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வேற ஒருத்தங்க வந்து இவங்களுக்கு போட்டு கொடுக்கிற ஒரு முடிச்சான். அந்த முடிச்சு வச்சிருக்கக்கூடிய கயிறு இருக்கிற வரைக்கும் இவங்க, இல்லாட்டி உசுரை வந்து விடுற வரைக்கும் அந்த கயிறை இவங்க கிட்டே தான் வந்து இருக்கணும். அதே சமயத்துல அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆளுமே ஒன்னும் உசுரோட தான் வந்து இருக்கணுமா. அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு ரூல் வச்சிருக்கக்கூடிய ஒரு கயிறு, அந்த மாதிரி என்னன்னா வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து இப்பதான் இவனுக்கு வந்து புரியுது. ஒருவேளை அந்த முடிச்சு போட்ட கயிறு அது எனக்கானதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே அந்த ஆத்தங்கரைக்கு ஓரத்துல இருந்து நின்று இருக்க, வந்து நின்று ஃபீல் பண்ணிட்டு சும்மாவெல்லாம் இல்ல, கையை விட்டு உள்ள எல்லா இடத்துலயும் வந்து தேடி பாக்குறான். கை எங்கேயுமே வந்து கிடைக்கல, ரொம்ப ஆழத்துக்கு போயிருச்சு போல. சரி, ஓகே, இப்படி தேடினா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே களத்துல இறங்கி தண்ணிக்குள்ள போயிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து தேடி பாக்குறான். எந்த இடத்துலயுமே கிடைக்காததை பார்த்துட்டு அவனுமே ஒரு மாதிரி மன வருத்தத்துல வந்து இருக்கேன். எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை நான் என்ன ஆனாலும் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்தவன் அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே வந்து தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து தேடி பார்க்கறான். ஆனா அவன் தேடி போன விஷயம் வந்து அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கு பதிலா உள்ள இருக்கக்கூடிய அந்த செடிங்க தான் வந்து கிடைக்குது. அந்த செடியை எடுத்து பாக்குறவனும் செம கடுப்புல, இதை நான் எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணிக்குள்ள வந்து முழுகி நீச்சல் அடிக்க வந்து போறான். நீச்சல் அடிக்கிறவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமான்றது வந்து தெரியல. சடனா மேல வர்றவன் மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு திரும்பவுமே உள்ள வந்து போறான். உள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டு அவனும் செம ஸ்பீட்ல வந்து போக எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு வந்து தெரியல. எல்லா இடத்துலயுமே வந்து தேடி வந்து போறான். கண்ணுல இருந்து
இருந்து தண்ணி வருதா இல்ல அது காத்தா அப்படின்றது வந்து தெரியல. இதை நான் எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து நினைச்சு வந்து பாக்குறான். மாஸ்டர் வந்து ப்ளூ மண்டை குழந்தையா இருக்கும் போதே தூக்கிட்டு வந்திருப்பாருல்ல, தூக்கிட்டு வந்தவர் அவரோட கையில வச்சுக்கிட்டு வந்து இருக்க அப்பதான் அந்த வில்லேஜுக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த வில்லேஜுக்குள்ளதான் இவங்க எல்லாருமே வந்து வாழ்ந்திருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்களுமே வந்து போயிட்டு ஒரு அம்மா கிட்ட வந்து நின்று இருக்க அந்த நேரத்துல இவனுமே கொஞ்சம் பெரியவன் ஆகுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. தாத்தா அங்க பாருங்க பட்டாம்பூச்சி அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து சொல்ல கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லி வந்து தரான். அந்த எல்லா விஷயத்தையுமே தாத்தா கிட்ட இருந்து அவன் செம ஸ்பீட்ல லேர்ன் பண்ணிட்டு தாத்தாவே ஒரு கட்டத்துல தோக்கடிக்கிற மாதிரியான ஒரு ஃபன்னான மொமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் தாத்தா வந்து இறந்து போயிருப்பாரு ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபைட்னால வந்து இறந்து போயிருப்பாருன்னு வந்து வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் ஒன்னும் ஆழத்துக்கு வந்து போய் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்டர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போறான். அந்த கயிறை வந்து காட்டினா அது ரொம்ப ஆழத்துல வந்து இருக்கு. இவனுமே அது கிட்ட போயிட்டு அதை வந்து இழுக்கிறான். ரொம்ப பெருசா வந்து வருது. இவன் போடும்போது சின்னசா தான் வந்து இருந்துச்சு. ஒரு வழியா ப்ளூ மண்டையுமே அந்த கயிறை பிடிச்சிட்டு மேல வந்து வர அங்க இருக்கக்கூடிய செடிங்க எல்லாமே அவனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்து தெரியுது. இவனால சுத்தமா வந்து கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல. இவனுமே அன்கான்சியஸா போற மாதிரி வந்து இருக்க கண் எல்லாமே ஒரு மாதிரி மங்கி போற மாதிரியான நிலைமைக்கு வந்து போக அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் வந்து வராங்க. வேற யாரும் இல்ல, அந்த இடத்துல ஹீரோ தான். ஹீரோவுமே தூக்கிட்டு வந்து மேல வந்து போட ப்ளூ மண்டை ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்து இருக்கான். ரெண்டு பேருமே ஒரு வழியா ஆத்தங்கரைக்கு ஓரத்துல வந்து படுத்துக்கிட்டு வந்து இருக்கு. ஏன்டா தம்பி திரும்பவும் உன்னோட சொக்காவை அழுக்கு பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ கேட்க அதோட மட்டும் நிப்பாட்டல, ஏன்டா டே இந்த கிளைமேட்ல நீ வந்து குளிச்ச அப்படின்னா உன்னோட பாடி என்னடா ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செமையா வந்து திட்டுறான். அந்த நேரத்துல அவன் சிரிக்கிறான். சும்மா பிடிச்சி தாறுமாறா வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்கு. ஹீரோவுக்கு சரியான கடுப்பை என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டா திரும்பவும் சிரிக்கிறான். டேய் முட்டாள் மூதேவி என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி திரும்பவுமே ஹீரோ கத்த திரும்பவுமே வந்து சிரிக்க ஸ்டார்ட் பண்றான். டேய் முஜின் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க அதுக்கு ஹீரோ டே இப்பதான்டா உன்னோட லைஃபே வந்து காப்பாத்தினா அதுக்குள்ள இன்னொரு ஹெல்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறான். கேட்டவன் அதோட நிப்பாட்டல, சரி ஓகே என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க சோசனை வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா வந்து சிரிச்சுக்கிட்டு வந்து சொல்றான். அதுவும் யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்றான், ரிவர் பேண்டட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ரிவர் பேண்டட்ஸ் அப்படின்னா ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய கடற்கொள்ளையர் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்களேன். கடல் கொள்ளையர் அப்படின்னா அவங்க கடல்ல இருப்பாங்க, இவங்க வந்து ஆத்துல இருப்பாங்க, அதனால இவங்களுக்கு பேரு ரிவர் பேண்டட். இதே ரிவர் பேண்டட்ஸா என்னடா மூளை இது மங்கிருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்க டேய் அவங்க கிட்ட போய் காப்பாத்தணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்டா, அவங்க கிட்ட ஏதாச்சும் பிளான் இது இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறான். அடுத்த சீன்லயே ஹீரோ கையில அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அந்த ரிவர் பேண்டட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. லாங்ல ஒரு வீட்டை காட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல தான் அவங்களுமே வந்து இருக்க அந்த வீட்டுக்கு பக்கத்துல அதுக்கப்புறம் ஆத்தங்கரைக்கு ஓரத்துல ஒரு கரை மாதிரியான ஒரு விஷயத்த வந்து போடுறாங்க மணல் மூட்டையை வச்சுக்கிட்டு. மச்சான் பார்த்தல அங்கதான்டா இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் சோசனை மட்டும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல டேய் நீ இவ்வளவு ஈஸியா வந்து சொல்றே ஏதாச்சும் பிளான் இது வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேக்குறான். அதுக்கு ப்ளூ மண்டை கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல, மழை வேற சரியா வந்து பெஞ்சிட்டு வந்து இருக்கா. டே பைத்தியக்காரா எந்த ஒரு பிளானும் இல்லாம எப்படிடா என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேக்குறான். கேட்டவன் அதோட நிப்பாட்டல, என்னடா அடிக்கிறதா பிளான்ட்டு ஏதாச்சும் கேவலமான டைலாக் எது சொன்ன அவ்வளவுதான் உன்னை பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து மிரட்ட டே அதை எங்கேயாச்சும் இருக்கட்டும், இப்ப நம்ம எப்படியாச்சும் அந்த பாறைக்கு பின்னாடி வந்து போகணும். அதுக்கு பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ஓரளவுக்கு வந்து சேஃப்டியா வந்து இருக்கலாம். அங்க இருந்து அப்படியே நம்ம ஒரு பாலத்துக்கு அடியில வந்து போலாம். பாலத்துக்கு அடியில போனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். இப்ப மழை வந்து ரொம்ப அதிகமா பெய்யறதுனால நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கேட்காது. ஏன் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். மழை பெய்யும் போது எவ்வளவு சத்தமா இருந்தாலும் மழையோட சத்தம் தான் அதிகமா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அது 360 டிகிரில வச்சு தாறுமாறா வந்து செய்யும். பரவாயில்லையடா நல்லா பிளான் பண்றியே அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து அவனை பாராட்டுறான். சடனா ஹீரோவும் ப்ளூ மண்டையும் பின்னாடி திரும்பி பார்க்க அவங்க சரியான ஷாக்ல வந்து பாக்குறாங்க. பின்னாடி யாரோ வந்திருக்காங்க போல. ஆமா அதுக்கேத்த மாதிரியே தான் பின்னாடி ஒரு 2 பேர் நடந்து வந்து போறாங்க. அவங்க சில விஷயத்தெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பாறைக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு வந்து இருக்கு. பயத்துல தான் வந்து இருக்காங்க, அவ்வளவு தைரியமாலாம் இல்ல. மச்சான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே இப்ப நடக்குதுடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி கோரஸா வந்து கத்த நல்ல வேலை இவங்க 2 பேரும் கத்துனது வேற யாருக்குமே வந்து கேட்கல. அங்க இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அங்க பெட்ரோல் வந்து போயிட்டு வந்து இருக்கு. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல வந்து இருக்க ஹீரோக்கா கை காலெல்லாம் வந்து நடுங்குது. இப்ப என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எப்படியாச்சும் அந்த பாலத்துக்கு அடியில வந்து போகணும். அந்த இடத்துக்கு உள்ள வந்து போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சேஃப்டியா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்பவே வந்து பிளான் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பரவாயில்ல இந்த நேரத்துல இவன் நல்லா தான் யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோமே வந்து பார்க்க ப்ளூ மண்டை வந்து அந்த பாலத்துக்கு பின்னாடி போயிடுற அந்த இடத்துல இருந்து ஹீரோவுக்கு ஹேண்ட் சைன்ஸ் வந்து காட்டுறான். சிக்னல் வந்து கொடுக்குறான். ஹீரோவுமே பாறை பின்னாடி இருந்து இந்த பாறை கிட்ட இருந்து இந்த சைடு வரணும், அதுவும் ரொம்ப ஸ்பீடா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து டீ கோட் வந்து பண்றான். பரவாயில்ல இது எனக்கு ஓரளவுக்கு வந்து புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து சிரிக்க அந்த இடத்துல தான் சில ஆட்கள் எல்லாருமே வந்து நடந்து வந்து வராங்க. அந்த பாலத்துக்கு மேல ஓரளவுக்கு முன்னாடியே சுதாரிச்ச ஹீரோ அந்த பாலத்துக்கு மேல நடந்து வர்றவங்களை பார்த்துட்டு அப்படியே பாறைக்கு பின்னாடி வந்து ஓடுறான். அவங்க 2 பேரும் பாலத்துக்கு மேல வந்து நடந்து போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் ப்ளூ மண்டை வந்து இருக்கான், இந்த பக்கம் ஹீரோ வந்து இருக்கான். அங்க இருந்து ப்ளூ மண்டை நல்ல வேலை பார்த்தடா அப்படின்ற மாதிரி
வந்து ஹேண்ட் சைன் வந்து காட்ட, ஹேண்ட் சைன்னு சொல்ல முடியாது, தம்ஸ் அப் வந்து காட்டுறான். ஹீரோவும் நன்றிடா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே தம்ஸ் அப் வந்து காட்ட, பரவாயில்ல இது இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வந்து நமக்குள்ளவே வந்து நினைக்கிறான். அந்த நேரத்துல ப்ளூ மண்டை மேல ஏதோ ஒரு அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு பிரஷர் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்றது வந்து தெரியல. ஹீரோவுமே சரியான ஷாக்ல வந்து இருக்கு. ஹீரோ ஷாக்ல மட்டும் இல்ல, வேத்து கொட்டுது ஆளுக்கு. என்ன பண்ண, அந்த இடத்துல இருக்கிறது ப்ளூ மண்டையாச்சே, அப்படிதான் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய 2 பேருக்கு மேலயும் ஒரு அட்டாக் வந்து படுது. அந்த அட்டாக் வருது, டார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அங்க கொஞ்சம் கூட நகரல. அந்த அட்டாக்கே வெறிக்க வெறிக்க பாக்குறானுக்கு. என்னடா இவன் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுலயும் ஒருத்தன் ஸ்வாட வச்சுக்கிட்டு சும்மா வந்து நின்று இருக்கான். டேய் நாய்ங்களே செத்து போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்தது வேற யாரும் இல்ல, ப்ளூ மண்டா தான். பத்தாத்துக்கு வீரவசனம் வேற பேசிக்கிட்டே அவன் ஒரு பக்கம் வந்து அட்டாக் பண்ண வந்து வர, நீங்க சாக தகுதி ஏற்றவங்க தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே சரியான ஸ்பீட்ல வந்து அட்டாக் பண்ண வந்து வரான். ஒரு பக்கத்துல ஹீரோவுமே வந்து ஓடி வர, அவங்க 2 பேருமே அதை ஈஸியாவே வந்து டாட் பண்றாங்க. ப்ளூ மண்டை பண்ண ஒரே ஒரு அட்டாக்லயே ப்ளூ மண்டைக்கு மொத்த எனர்ஜியுமே வந்து காலி ஆயிருது. என்னடா அதுக்குள்ள ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து இருக்க, ஏன்டா பொடி பையா நீயே வாண்டடா வந்து மாட்டிக்கினியா அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து இருக்க, அந்த 2 நாய்கிட்டையும் போய் மாட்டிக்கினானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருந்து அவன் கத்திக்கிட்டே வந்து வரான். ப்ளூ மண்டை வேற எனர்ஜி இல்லாம ஒரு மாதிரி சோகத்தோட வந்து பார்க்க, ஹீரோவும் அதே சமயத்துல எப்படியாச்சும் ஓடிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து வரான் பயத்துல. ஹீரோவோட ஃபேஸ வந்து பார்க்கணுமே, ஏதோ ஒரு 4 பேர் வந்து சாத்துன மாதிரி வந்து வச்சிருக்கான் மூஞ்சிய. சரி ஓகே, இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.